திண்டுக்கல் மாவட்டத்தில் திருநங்கை என்பதால் அங்கன்வாடி ஆசிரியர் பணிக்கான விண்ணப்பத்தை அரசு அலுவலர்கள் ஏற்க மறுத்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் மையம் இன்று நடைபெற்றது. இதில் திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமியின் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட முத்தனப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி திருநங்கை டட்லிகா முத்தீஸ்வரன் என்பவர் தனக்கு பாலின பாகுபாட்டால் அங்கன்வாடி ஆசிரியர் பணி வழங்க அரசு அலுவலர்கள் மறுப்பதாக குற்றச்சாட்டு அளித்தார். திருநங்கைகள் படித்து அரசு பணிக்கு வர வேண்டும் என தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் பாலினத்தை முன்னிறுத்தி தமது பணி கோரும் விண்ணப்பத்தை புறக்கணித்திருப்பதாக திருநங்கை டட்லிகா வேதனை தெரிவித்துள்ளார். அங்கன்வாடி ஆசிரியருக்கு நான் விண்ணப்பித்திருந்தேன். அவங்களும் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரத்திலேயே நீங்கள் 3ஆம் பாலினத்தவர் என்பதால் இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி எனக்கு பதில் கடிதம் வந்திருக்கு. அதாவது திருநங்கைகளுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், திருநங்கைகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளும்னு சொல்ற இதே அரசாங்கம் தான் இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் திருநங்கை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால உங்களை நாங்கள் இந்த பணிகளை அமர்த்த முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ எந்த வகையில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்தி கொள்ள முடியும்? ரொம்ப கடினமான போராட்ட காலங்களில் இந்த திருநங்கைகள் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான அரசு பணிகள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஆனால் நிச்சயமா அந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் ரிசர்வேஷன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்றாங்க, பட் எந்த இடங்களும் இல்லை.